Hi friends, welcome to Tamil Food Recipes. இன்னைக்கு வீடியோவில் ரெசிபி எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. நான் வந்து அமேசானில் காம்போ பேக்கேஜாக தோசைக்கல் பணியாரக்கல் கடாய் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க. இப்போ அதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேங்க. அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 3 ப்ராடக்ட்டையும் வெளியே எடுத்தாச்சுங்க. கடாய் வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்குங்க, நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க. என்னோட வெயிட் வந்து 3 கிலோங்க. அதே மாதிரி பணியாரக்கல்லும் நல்லா வெயிட்டாக இருக்குங்க, திக்னஸ்ஸாக. இதனோட வெயிட் வந்து 2.5 கிலோங்க. இது வந்து குழி வந்து நல்லா அகலமாகவும் இருக்குங்க. இதில் வந்து 7 பணியார அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க, நல்லா பெருசாகவே. தோசைக்கல்லும் 2.5 கிலோ வெயிட் தாங்க, திக்னஸாகவும் இருக்குங்க, நல்லா அகலமாகவும் இருக்குங்க. இப்போ வந்து நான் பணியாரக்கல்லையும் தோசைக்கல்லையும் மட்டும்தாங்க சீசனிங் பண்ணி காட்ட போகிறேன். கடாய் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து சீசனிங் பண்ணி காட்ட போகிறேங்க. இப்போ நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியும் சாதம் வடித்த கஞ்சியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இந்த பணியாரக்கல்லையும் தோசைக்கல்லையும் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நாளைக்கு நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், தண்ணியில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குங்க. இப்போ இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம சோப்பு போட்டு பாத்திரங்களை சோப்பு போட்டு நல்லா நார் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க, பணியாரக்கல்லையும் தோசைக்கல்லையும். இதை நீங்கள் வாஷ் பண்ணலாங்க, ஆனால் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாதுங்க. வாஷ் பண்ணாலும் எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து லைஃப் கொடுக்கும் நல்லா. இப்போ தோசைக்கல் பணியாரக்கல் எல்லாம் இப்போ தோசைக்கல் விளக்கிக்கலாங்க. நம்ம தோசைக்கல் பணியாரக்கல்லாம் விளக்கும்போது நம்ம 15 நாளைக்கு ஒரு டைம் கூட நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாங்க. ஆனால் சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாதுங்க அடிக்கடி, வெறும் தண்ணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சோப் போட்டு தேய்ச்சாச்சுங்க. இப்போ வந்து கழுவிடலாங்க தோசைக்கல்லையும் பணியாரக்கல்லையும். இப்போ ரெண்டுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாங்க, ஈரம் இல்லாத அளவுக்கு. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சிங்க. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க, தூளுப்பு. நான் வந்து தூளுப்பு தாங்க எடுத்திருக்கேன், நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்திக்கோங்க. இது கூடவே எண்ணெய் சேர்த்து நல்லா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா அதில் இருக்க துரும்பு எல்லாமே வெளியே வந்துடுங்க. அழுக்கு, துரும்பு, மண் எதாக இருந்தாலும் நல்லா வெளியே வந்துடுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் போலையாவது நல்லா நம்ம வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கணுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருச்சு. எவ்வளோ கருப்பாக இருக்குது, நம்ம போட்ட உப்பு எண்ணெய்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இப்போ வந்து இதை டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி எடுத்துடலாங்க உப்பை. இது வந்து ஆர்ட்டுங்க, நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இதே மாதிரி தாங்க பணியாரக்கல்லுக்கும். அடுப்பை வச்சு பணியாரக்கல் இப்போ சூடு பண்ணிக்கலாங்க.
தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகும். பாருங்கள் எவ்வளோ எல்லோ கலராக இருக்குங்க, எவ்வளோ துரு பிடிச்சிருக்குன்னு. நம்ம அதே மாதிரி எல்லா குழிலையும் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு எல்லா குழிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து நல்லெண்ணெய் அப்படின்னா விளக்கெண்ணெய் கூட சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா சுற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுவும் வந்து சூடாகட்டுங்க. இதையும் வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க பனியாரக்கல்லையும். இப்போ ரெண்டும் நல்லா சூடாகிருச்சுங்க. இப்போ வந்து வாஷ் பண்ணிடலாங்க. நம்ம இது வந்து சும்மா நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சோப்புலாம் போட தேவையில்லைங்க. நம்ம வந்து இரும்பு கடாயிலலாம் சமைச்சு சாப்பிடும்போது இரும்பு சத்து நல்லா கிடைக்குங்க நம்ம உடம்புக்கு. அதனால தாங்க நம்ம வந்து இரும்பு கடாயெல்லாம் யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் சமைக்கிற மாதிரி வந்து இது வராதுங்க. இரும்பில் சமைக்கும் போது அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து கழுவியாச்சுங்க ரெண்டுத்தையும். இப்போ வந்து தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துடலாங்க தொடச்சி. நீங்கள் வந்து வேஸ்ட்டு துணி இருந்தால் நீங்கள் வேஸ்ட்டு துணி கூட போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாத்தையும். நான் வந்து டிஷ்யூ போட்டு தொடச்சி எடுத்துக்கிறேங்க. சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இது மேலே எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க ரீஃபண்ட் ஆயில் தாங்க நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து கல்லெண்ணெயும் அப்படி இல்லையோ விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயை கூட சேர்த்து நல்லா தொடச்சிக்கோங்க. சுற்றி எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. எங்கேயுமே கேப் விடாதீங்க. எண்ணெய் பத்தலன்னு இன்னும் கூட சேர்த்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க. எப்பயுமே இரும்புக்கல் எண்ணெய் பிசு போட தாங்க இருக்குல்ல, இல்லை துரு பிடிச்சிருங்க. அடுப்பை வச்சு நம்ம மேலே வந்து எண்ணெய் தடவிக்கலாங்க. இப்போ வெங்காயம் போட்டு தேய்ச்சிக்கலாங்க. வெங்காயம் போட்டு தேய்ச்சி ஊற்றி நான் பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க தோசைக்கல்ல. இப்போ பாருங்கள் எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டு தேய்க்கும் போதே அவ்வளோ கருப்பாக இருக்குங்க. வெங்காயம் எதுக்கு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே இந்த வெங்காயத்தோடையே வந்துடுங்க. அதனால தாங்க நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறது வெங்காயத்தை. இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த வெங்காயம் வேஸ்ட்டு தாங்க, இதை நான் வந்து தூக்கி எறிஞ்சிடணுங்க. இதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியாதுங்க. இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சிட்டு தரலாங்க. என்னோடய ப்ராசஸ் முடிஞ்சிச்சுங்க. இப்போ அதே மாதிரி பனியாரக்கல்லுக்கும் நம்ம செஞ்சிடலாங்க. பனியாரக்கல்ல ஈரத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துடலாங்க. நல்லா தொடச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே இல்லாமல். இப்போ அடிபாகத்தையும் அதே மாதிரி தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கோங்க. இப்போ அதுலேயும் வந்து எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வந்து எதுக்கு தடவுறதுன்னா துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம எண்ணெய் தடவுறது. இப்போ எல்லா சைடையும் எண்ணெய் தடவை வச்சுங்க. இப்போ அடுப்பத்தை வச்சிடலாங்க. அடுப்பத்தை வச்சு கல்லை சூடாக்கி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க குழியில். இதே மாதிரி மேலே எல்லாம் எண்ணெய் தடவியாச்சுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம தோசைக்கல் எப்படி ஃப்ரை பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா வெங்காயம் வந்து நல்லா கலர் மாற வரையிலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை.
மேலேயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர் மாறி இருக்குன்னு வெங்காயம். இப்போ பணியாரக்கல்லும் நல்லா ஆறிடுச்சிங்க. அதுலேருந்து வெங்காயத்தை எடுத்துடலாங்க. பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இப்போ டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி எடுத்துடலாங்க. படுப்பை தேய்ச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம தோசைக்கு ஊற்றுற மாவு ஊற்றிக்கலாங்க பணியாரக்கல்ல. பணியாரம் சும்மா எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்கோசரம் நம்ம வந்து பணியாரம் சுட்டு பார்க்கலாங்க. இப்போ நான் சுடுறது வந்து முதல் பணியாரம் தாங்க. முதல் பணியாரம் வந்து யூஸ் ஆகாதுங்க, நீங்கள் அப்படியே தூக்கி எறிஞ்சிருங்க. முதல் பணியாரத்தை நம்மளால சாப்பிட முடியாதுங்க, அது வந்து வேஸ்ட்டு தாங்க. வேகட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம திருப்பி போட்டுடலாங்க. எப்படி வருதுன்னே தெரியலங்க, முதல் பணியாரமாக இருக்குது. பாருங்கள் திருப்பினோடனே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு பணியாரம். முதல் பணியாரமே நல்லா கலரும் அழகாக வந்திருக்குங்க. முதல் பணியாரமே அழகாக வந்திருக்குங்க. ஆனால் இதை வந்து நம்மளால் சாப்பிட முடியாதுங்க, இது வந்து வேஸ்ட்டு தாங்க. இப்போ பணியாரெல்லாம் வெந்துருச்சுங்க. இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம எப்போயுமே பணியாரம் சுட்ட உடனே எண்ணெய் வந்து தடவி வச்சிடணுங்க. எப்போயுமே எண்ணெய் பிசு பிசு போட தாங்க இருக்கும், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. அதே மாதிரி தோசைக்கல்லையும் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து முதல் தோசைக்கு வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தேய்ச்சி நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க, அப்படியே வெங்காயம் தடவி நம்ம தோசை வர்றது தாங்க. வந்து நான் முதல் தோசை ஊற்ற போகிறேங்க, எப்படி வருதுன்னு தெரியலங்க. பாருங்கள் மாவு ஊற்றும் போதே இவ்வளோ இதாக போகுதுங்க. நான் வந்து கடாய் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து சீசனிங் பண்ணி காட்டுறேங்க. இதில் வந்து வீடியோ லென்த்தாக போகிறதுனால என்னால் கடாயை வந்து சீசனிங் பண்ண முடியலைங்க. அதனால் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேங்க கடாய் சீசனிங் பண்ணுறது. வந்து தோசை வந்துருச்சுங்க, நம்ம திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள் முதல் தோசையே எவ்வளோ இதாக போயிடுச்சின்னு, ஏன்னா எல்லாமே பிச்சு போயிடுச்சிங்க தோசை திருப்பி போடும்போது. அடுத்து நம்ம இன்னொரு தோசை ஊற்றி பார்ப்போங்க எப்படி வருதுன்ட்டு. இதுவும் வேஸ்ட்டு தாங்க, இதையும் நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. இப்போ ரெண்டாவது தோசை ஊற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம வந்து வெங்காயம் தேய்ச்சிக்கலாங்க. வந்து நான் ரெண்டாவது தோசை ஊற்றுறேங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. ரெண்டாவது தோசை ஊற்றும் போது நல்லா வந்திருக்குங்க, திருப்பி போடும் போது எப்படி வருதுன்னு தெரிலங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, திருப்பி போடலாங்க. பாருங்கள் திருப்பி போடும்போது நல்லா வந்துருச்சுங்க ரெண்டாவது தோசை. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ரெண்டாவது தோசையும். இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தோசைக்கல்லையும் நம்ம எண்ணெய் தடவி வச்சிடணுங்க. அப்போ நம்ம இரும்பு பொருள்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து எண்ணெய் தடவி வச்சோம்னா அது வந்து நமக்கு லைஃப் கொடுக்குங்க நல்லாவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.